அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து ஏசிசி நெட் கிளப்பில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதம் எண்டுக்குள்ளே நம்ம வந்து 250 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். 250 கேஷ் பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள்லேருந்து ஒரு 3 நபர்களுக்கு லக்கி ட்ரா ஆஃபராக நம்ம வந்து லக்கி ட்ரா பரிசுகள் வழங்குவோம் அப்படின்றத போட்டிருந்தோம். இப்போ அந்த 250 கேஷ் பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது, அது 250 கேஷ் பாயிண்ட்ஸ் வரணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஆப்பு வந்து வச்சுருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஆப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷாப்புகள் தான், வெண்டார், சர்வீஸு, ட்ராவல்ஸு, ஹோல்சேலு, ஒர்க்கர்ஸு, வெல்னஸ், இந்த மாதிரி ஒரு 6 கேட்டகரியில் நமக்கு வந்து ஷாப்புகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அதே சேம் தான். பட் நியர்பையில் உங்களுடைய நியர்பையில் என்ன ஷாப், இல்லை என்ன சர்வீஸ், என்ன ட்ராவல்ஸ், என்ன ஹோல்சேல்ஸு, என்ன ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, என்ன வெல்னஸ் ஷாப்புகள் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அப்படி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மெத்தடை நீங்கள் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். காரணம் என்னென்னா, நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்குறதோ ஜிபே பண்ணுறதையோ மாற்றி இந்த ஆப்பு மூலமாக ட்ரான்சாக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும், வேலெட் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். அப்போது இங்கே உதாரணத்துக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வெண்டாரை நான் கிளிக் பண்ணுறேன். அப்போது நம்ம நியர்பை, இப்போ என்னுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய ஷாப்புகள் எல்லாமே ஃபஸ்ட்டில் வந்து காமிக்கும். முதல்ல வரக்கூடியதெல்லாம் என்னுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய ஷாப்புகள் தான். அப்போ நான் இதில் வந்து ஒரு ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபாத்திமா பெட்டிங் அப்படின்ற ஷாப் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஷாப்லேருந்து நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபாத்திமா பெட்டிங்லேருந்து நான் வந்து ஏதோ ஒரு தலகணியோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ இந்த மாதிரி ஏதோ எனக்கு வீட்டுக்கு தேவையான நான் ஒரு பொருளை நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கேஷ் கொடுத்துருப்பேன், இல்லைனா ஜிபேயில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன். பட் இந்த வாட்டி அவர் இந்த ஆப்பில் அவரும் ஒரு வெண்டாராக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வேலெட் ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். அப்போ வேலெட் ட்ரான்சாக்ஷன் எப்படி செய்கிறது, இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதில் 2 டைப்பில் பண்ணலாம். ஒன்று வந்து டைரெக்டாக அவர்கிட்ட நமக்கு வந்து கியூஆர் கோடு இருந்தால், நம்மள்ட்ட ஆப்புடைய கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடு இருந்தால் நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய ஏசிசி நெட் கிளப் பக்கத்தில் ஒரு ஸ்கேனர் இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி இந்த ஸ்கேனர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து கியூஆர் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவருடைய ஷாப்பில் நம்ம போன லாஸ்ட்டு ஓப்பன் பண்ண மாதிரி அவருடைய ஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஃபாத்திமா பெட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு, அதில் பே பில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். பே பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு போடுறேன், ஒரு 10 ரூபா போடுறேன். போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு பொருள் வாங்கிட்டோம். 10 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை வாங்கிட்டோம். இப்போ அவருக்கு நம்ம பேமெண்ட் வந்து கேஷோ ஜிபேயோ பண்ணாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட பர்ச்சேஸ் வாலெட்டில் இன்றைக்கி எனக்கு வந்து 13 ரூபா இருக்குது. நான் பர்ச்சேஸ் வாலெட்டில் இருக்கக்கூடிய 13 ரூபாயில் 10 ரூபா அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போது சேம் இது ஒரு பணம் தான், இது ஒரு டிஜிட்டல் மணி தான். அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, பே நவ் அப்படின்ற பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டில், அந்த பே நவ் பட்டனை இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகுது, பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல். ஃபாத்திமா பெட்டிங்கில் 10 ரூபா போயிடுச்சு. ஆனால் எனக்கு இங்கே என்ன ஆகுது, யூ ஏர்ன்டு 2 ரூபா 2 கேஷ் பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த கேஷ் பாயிண்ட் தான் நமக்கு மெயின். இந்த கேஷ் பாயிண்ட்டு 250 கேஷ் பாயிண்ட் அச்சீவ் பண்ணோன்னே இந்த மாதத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோம். அப்போ நம்ம வாங்குகிற பொருட்கள் அந்த ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 250 கேஷ் பாயிண்ட்ஸுன்றது ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அது எங்கே பார்க்குறது, நம்ம அச்சீவ் பண்ணோமா இல்லையா, நமக்கு டோட்டல் எவ்வளோ கேஷ் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து எலிஜிபிள் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்சேல் அந்த லைன் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கேஷ் பாயிண்ட்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் வந்து அந்த டோட்டல் கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். அதில் திஸ் மந்த் கேஷ் பாயிண்ட்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா 89 கேஷ் பாயிண்ட்ஸ் எனக்கு இது வரைக்கும் எலிஜிபிள் ஆகிருக்கு. அப்போ 250க்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றத எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் இனிமேல் அடுத்த பர்ச்சேஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கடைகளில் நான் பர்ச்சேஸ் பண்ணி என்னுடைய கேஷ் பாயிண்ட்ஸை 250 கேஷ் பாயிண்ட்ஸாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணி நான் இந்த லக்கி ட்ராக்கு நானும் வந்து ஒரு தகுதியான நபராக நானும் மாற முடியும் என்னால் அப்படின்றத நான் இதிலிருந்து நான் பிளான் பண்ணிப்பேன். இதே போல் ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் உங்களுடைய கேஷ் பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு
நீங்கள் உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடிய கடைகளில் தயவு செஞ்சு கேஷோ இல்லை ஜிபேயோ கொடுக்காம இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வேலெட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ண பழகுங்க. நிச்சயமாக உங்களுடைய பணம் திரும்ப உங்களுக்கு ஒரு வேல்யூவை திரும்ப கொடுக்குது. இது நார்மலாக கேஷ் கொடுத்தாலோ ஜிபே கொடுத்தாலோ கிடைக்காது. அப்போது ஒருவேளை சார் என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் வேலெட் இல்லை, நான் வந்து பர்ச்சேஸ் வேலெட் இல்லாமல் நான் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா, நீங்களே உங்கள் பர்ச்சேஸை வேலெட்டை டாப் அப் பண்ணிக்கலாம். அதுதான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கார்னரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், டாப் அப் வேலெட்டு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூபிஐ மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், பேமெண்ட் கேட்வேலேருந்து நீங்கள் யூபிஐ டாப் அப் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். 100 ரூபாய்க்கோ மினிமம் 100 ரூபா, நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 500 ரூபாய்க்கோ 600 1000 ரூபாய்க்கோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் டாப் அப் பண்ணிவிட்டு டாப் அப் பண்ண அந்த வேலெட்டை வச்சு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். இந்த முறையை நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் திரும்ப உங்களுக்கு அடுத்த செலவுக்கோ இல்லை உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாகவோ மாறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே இந்த வேலெட் ட்ரான்சாக்ஷன் முறையில் நீங்கள் மாறி உங்களுடைய செலவை நீங்கள் வந்து ஒரு வருமானமாகவோ இல்லை ஒரு சேவிங்ஸாகவோ மாற்றுங்க அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களை அறிமுகப்படுத்தினவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே லக்கி ட்ரா வின்னராக மாறணும் அப்படின்றத என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.